ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன் வெயிட் லாஸ் டீடாக்ஸ் டீயை பற்றி. அது நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. சீக்கிரமாக போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. சாட்டர்டே போடுறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கான ரெசிபி வந்துருச்சு. இந்த ரெசிபியை எப்படி செய்கிறது, இந்த டீடாக்ஸ் டீ எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். எந்த டைமில் குடிக்கணும், எப்படி குடித்தா வெயிட் லாஸ் ஆகும், யாரெல்லாம் குடிக்கலாம், எப்படி இதை கன்சியூம் பண்ணால் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு போய் அந்த டீ எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதில் நான் அன்னாச்சி பழத்தோடைய தோல் எடுத்திருக்கேன். தோல்னால் ரொம்ப ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் அந்த பழத்தோடையே சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் பழமாக வச்சிட வேண்டாம். இந்த மாதிரி இன்ச்சஸில் வச்சு கட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். அன்னாச்சி பழத்தோடைய தோல் நம்மளுக்கு நல்ல வெயிட் லாஸ் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணும். அடுத்ததில் ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன். பட்டை கேட்கவே வேண்டாம். இது அப்படியே உடம்பை செம்மையாக குறைக்கும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்ததில் பிரியாணி இலை, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க. இது பிசிஓடி, தைராய்டு பேஷண்ட்ஸ் அவங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாத்தையுமே வெளியில் தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதை மூடி போட்டு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க. 1/2 அன் ஹவர் ஆனதுக்கப்புறம் இதை அப்பப்போ சூடு பண்ணி இந்த ஃபுல் டேல ஃபினிஷ் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீ எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டீங்க இல்லையா? இப்போ இந்த டீயோட நன்மைகள் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இந்த பேப்பரில் உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் கீழே பார்த்து பேசினேன் அப்படின்னா பாயிண்ட்ஸ் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு, இந்த டீ யாரெல்லாம் குடிக்கலாம், ஒரு நாளில் 1 கிலோ எப்படி குறையும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் டயட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாத்தையுமே இதை அப்படியே அழகாக ஃப்ளஷ் பண்ணி வெளில எடுத்துரும். இந்த டீ குடிக்கும்போது உங்களுக்கு நிறைய யூரின் பாஸ் ஆகும். அதில் உங்களுடைய தேவையில்லாத, உடம்புக்கு தேவையில்லாத தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ அதில் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் இந்த டீ குடிக்கும்போது ஃபேட் லாஸ் ஆகாது, வெயிட் லாஸ் தான் ஆகும். ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸ் இன்க்ளூட் பண்ணணும். ஃபேட் லாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வெயிட் ரெடியூஸ் ஆகும். வெயிட் லாஸ் இப்போ நீங்கள் ஒரு மேரேஜ்க்கு போகிறீங்க, டக்குன்னு ஸ்லிம்மாக தெரியணும், டக்குன்னு ஸ்கின் க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா இந்த டீ கரெக்டாக இருக்கும். இதை லாங் ரன்னில் எப்படி எடுக்கணும்னு அடுத்தடுத்த வீடியோஸில் வரும்போது நான் சொல்கிறேன். அடுத்து இது பிசிஓடி அண்ட் தைராய்டு பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா இதில் நான் பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். பிரியாணி இலைக்கு கருப்பையில் இருக்க அந்த நீர் கட்டிகளை அப்படியே அடியோடு நீக்கிறதுக்கான தன்மை இருக்குது. ஸோ இது பிசிஓடி பேஷண்ட்ஸ் அண்ட் தைராய்டு பேஷண்ட்ஸ் இதை எடுத்துக்கலாம். அடுத்து இந்த டீயை பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிர்காலத்தில் மட்டும்தான் கன்சியூம் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அதில் பைனாப்பிள் இருக்குது, அன்னாச்சி பழம் நிறைய பேருக்கு தெரியும், உடம்புக்கு ரொம்பவே சூடு. ஸோ குளிர்காலத்தில் எடுத்தீங்கன்னா தான் இது கரெக்டாக இருக்கும். வெயில் காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லூஸ் மோஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வின்டர் டீடாக்ஸ் டீ தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இப்போ டிசம்பர் போயிட்டுருக்கு. ஸோ டிசம்பர், ஜான், ஃபெப் இந்த 3 மாதமும் நீங்கள் எடுத்துக்கலாம். மார்ச் டைம் வரும்போது நம்மளுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த டைமில் இந்த டீ நம்ம எடுக்கக்கூடாது. அந்த டயத்துக்கு நான் வேற ஒரு டீ நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டீ குடிச்சிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் போகணும். வாக்கிங் 30 மினிட்ஸ் நல்லா ஸ்பீடாக வேர்க்கிற மாதிரி வாக்கிங் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டீ நான் 1 லிட்டர் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த 1 லிட்டர் தண்ணியுமே நீங்கள் ஃபுல்லாக ஒரு நாளில் ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் 8 மணிக்கு இந்த டீ போடுறீங்க அப்படின்னா இது மொத்தமாக ஒரு 300, இந்த அளவு கிளாஸில் இது ஒரு 300 ml கிளாஸு. இதில் ஒரு 4 கிளாஸ் வரும். இது லைட்டாக சூடு பண்ணி சாயந்தரம் ஒரு 4 மணிக்குள்ளே நீங்கள் இந்த டீயை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த டீ மொத்தமாகவே உங்களுக்கு 1 லிட்டர் தான் போடுவீங்க. இது போக நீங்கள் தண்ணியும் குடிக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டரு இந்த டீயோட சேர்த்து வாட்டர் கண்டென்ட் நீங்கள் எடுத்துக்கணும். அதில் இந்த 3 லிட்டர் தண்ணின்றது ஜூஸோ நார்மல் தண்ணி இந்த மாதிரி டீ எல்லாமே சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக 3 லிட்டர் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இன்னொன்று இந்த டீயில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பாருங்கள்,
பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு மேக்கப்புமே போடல, ஜஸ்ட் நான் பவுடர் பண்ணியிருக்கேன், வேறு ஃபவுண்டேஷனும் எதுவுமே போடல. ஆனால் ஸ்கின் வந்து நல்லா கிளியராகவும் நல்லா பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த டீ குடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து. ஸோ அது ஒரு அது வந்து ஒரு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு தான் சொல்லுவேன். அந்த டீயை கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து பிசிஓடி அண்ட் தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்துட்டு ஜென்ஸ் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக குடிக்கலாம், ஆனால் வின்டர் சீசனில் மட்டும்தான் குடிக்கணும். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சம்மர் சீசனில் எடுக்கக்கூடாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களும் இந்த டீ வந்து கன்சியூம் பண்ண வேணாம். ஒரு நாள் எடுத்து பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா அன்னாச்சி பழம் வந்து சூடு, அப்போ வந்து பைல்ஸ் இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த டீ வந்து ஒரு நாள் எடுத்து பாருங்கள். ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குன்னா உடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி டீடாக்ஸ் டீ, டீடாக்ஸ் வாட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் டெய்லி என்ன சாப்பிட்றேன் உடம்பை குறைக்கிறதுக்கு, ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு, ஹேர் க்ரோத் நல்லா வச்சுக்கிறதுக்கு அப்படின்லாம் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.